மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்றிய அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாஸ்கர் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 2026க்குள் நிறைவடைந்துவிடும் என்றும் கொரோனா காலத்தால் பணிகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கொரோனா காலத்தை காரணம் காட்ட வேண்டாம் என்று காட்டமாக தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றும் கட்டுமான பணிகள் எப்போது துவங்கப்படும், எப்போது முடிப்பீர்கள் என்று சரமாரி கேள்விகளை எழுப்பினர். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை செயலரை எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.